அதான் சார் திமுக சொல்லக்கூடிய அதாவது பிரச்சாரத்துல அவங்க எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்டின்னா, தமிழ்நாட்டுல பாஜக பூத்துரும். பாஜக வந்துருச்சு அப்டின்னா, இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் இருக்கக்கூடியவங்கலாம் பாதிக்கப்படுவாங்க. அதனால ஏன்? அ பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடமாட்டோம் அப்டின்னு சொல்லி ஒரு கருத்த வந்து பிரச்சாரமா அவங்க கொண்டு வராங்க. ஏங்க இதுக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி போட்டிருக்காங்களே அவங்க. பண்டாரங்கள், பரதேசிகளுடைய கட்சியான்லாம் கேட்டுட்டு அவங்களோட கூட்டணி போட்டிருக்காங்களே. இதே கருணாநிதி வாஜ்பாயோட கூட்டணி போட்டாரா இல்லையா? போட்டு ஆமா ஜெயிச்சிருக்காருல்ல. 1999ல ஆமா. போட்டாரு அப்ப அலைன்ஸ் பண்ணாங்க. மாறனுடைய மறைவுக்கு வாஜ்பாய் வந்து கடைசி வரையும் இருந்தாரா இல்லையா? இருந்தார்ல. ஒரு பாரத பிரதமர் அவருடைய மறைவுக்கு கடைசி வரையும் உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? அதெல்லாம் பண்ணீங்களா இல்லையா? அப்ப இது வந்து மோசமான கட்சியா தெரியலையா பிஜேபி? இப்ப ஏன் மோசமான கட்சி? சரி. அப்படி மோசமான கட்சின்னா இந்தியா முழுவதும் ஆட்சியில இருக்கு. அத என்ன பண்றது? இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப அவங்க ஆட்சியில இருக்கும்போது, அப்ப மோசமான கட்சின்னு சொன்னா, ஆட்சியில இருக்க முடியாம நம்ம எப்படி பண்ண முடியும்?